வணக்கம். நான் மெட்ராஸ் மாங்க் அதிசா. எனக்கு இந்த யூடியூப் சேனல் ஜனவரி 1 நான் ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு பாட்காஸ்ட்டும் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, எனக்கு மல்டிப்புளாக ஒரு விஷயங்கள் செய்கிறதுல கொஞ்சம் மூளை செயல்படலை. யூடியூப்பில் போடுறதையே தூக்கி அப்படியே பாட்காஸ்ட்டாக போட்டுடலாம் அப்படின்னு நினச்சி அப்படியும் பண்ணி பார்த்தேன். பட் பாட்காஸ்ட்டுங்கிறது ரேடியோ கேட்குற மாதிரி, அது ஒரு தனி உலகம், தனி உணர்வு அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ பாட்காஸ்ட்டை அதுக்கு தனியாக பண்ணிவிடுவோம் அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன், பாட்காஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு கொஞ்சம் நிறைய ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன். இதுக்காக ப்ரிப்பேர் பண்ணி நிறைய நோட்ஸ் எல்லாம் எடுத்து நிறையா டாபிக்ஸ் எல்லாம் நோட் பண்ணிவிட்டு பண்ண ஆரம்பித்தப்போ அதில் ஒரு ஜீவனே இல்லை. அது இன்னும் ஒரு ரேடியோ ப்ரோக்ராமாக எஃப்எம் ப்ரோக்ராம் மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஆன்மாவே இல்லை அப்படின்னு ஃபீல் ஆச்சு. அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசித்தப்போ, ரேண்டம் தாட்ஸ் டெய்லியும் பேசலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட, நம்மளை கேட்கணுன்னு நினைக்கிறவங்களோட சேர்ந்து. நமக்கு நிறைய தாட்ஸ் வரும் இல்லையா, நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கணும்னு நினைப்போம், ஓப்பன் அப் ஆகணும்னு நினைப்போம். அது மாதிரியான விஷயங்களை தினமும் பேசலாம், ஏதோ ஒரு டாபிக் எடுத்துகிட்டு, இல்லை டாப்பிக்கே இல்லாமல் அப்படின்னு ஒரு பிளான். இது கிட்டத்தட்ட ஒரு ரேண்டம் தாட்ஸ் பாட்காஸ்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு தோணுது. எந்த நீஷும் இல்லாமல், நான் இந்த ஜானர் தான் பேச போகிறேன், இந்த ஜானர் பேச போகிறதில்ல, அந்த மாதிரிலாம் எந்த ஒரு இதுவும் வச்சுக்காமல் எல்லாத்த பற்றியும் பேசலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. இந்த ஐடியா எப்படி வந்துச்சு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு ஃபோட்டோகிராஃப் இருக்குது. நீங்கள் எல்லாருமே அந்த ஃபோட்டோவை ஏதோ ஒரு வாழ்க்கையில் ஒரு முறையாவது கடந்திருப்போம். என்ன ஃபோட்டோ அப்படின்னா, ஒரு சின்ன குட்டி பையன் ஒருத்தன், அவன் புல்லாங்குழல் வாசிச்சுட்ருப்பான். ஒரு ரோட்டில், ஒரு தெருவில், ஒரு வீட்டு வாசலில் உட்காந்து அவன் வாசிச்சிட்ருப்பான். ஒரு குட்டி பூனை அந்த வாசிக்கிறத தலை தூக்கி கேட்டுட்ருக்கோம். அதை பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் அந்த ஃபோட்டோகிராஃபை கூகுளில் சும்மா கேட் வித் பாய் அண்ட் ஃப்ளூட் அப்படின்னு போட்டோம்னா, இல்லை பாய் வித் ஃப்ளூட் அண்ட் கேட் அப்படின்னு போட்டோம்னா அந்த ஃபோட்டோ வரும் கூகுளில். அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது என்னை ரொம்ப தொந்தரவு பண்ண ஒரு ஃபோட்டோ. ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன். என்னென்னா, பொதுவாக நான் இந்த மாதிரி புதிய முயற்சிகள் ஆரம்பிக்கும் போதும், இல்லை ஏதோ ஒரு புது விஷயத்தை செய்யும் போதும் எனக்கு ஒரு பயம் இருக்கும். யார் இதை கேட்க போகிறாங்க, யார் இதை அடுத்து எடுத்துகிட்டு போகிறாங்க, அந்த மாதிரி இதை யார் பாராட்ட போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். ப்ளஸ் நமக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் நம்ம மனசில் இருப்பாங்கள்ல, இவங்கெல்லாம் பாராட்டணும், இவங்கெல்லாம் கேட்கணும் அப்படின்னு. அது அவங்க கேட்கல, அவங்க பாராட்டலை, இல்லை அவங்க சரியில்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா நான் ரொம்ப மனசு உடஞ்சி அதை நிறுத்திடுவேன். இப்போ ஏற்கனவே நான் ஒரு பாட்காஸ்ட் ஸ்டார்ட் பண்ணப்போ அது அப்படி தான் நடந்துச்சு. அதுக்கு நல்ல வரவேற்பு இருந்துச்சு. நிறைய பேர் அந்த பாட்காஸ்ட்டை விரும்பி கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் நான் யார் கேட்கணுன்னு நினைக்கிறேனோ, அதாவது லைக் அறிவுஜீவிகள், இலக்கியவாதிகள், இன்டலெக்சுவல்ஸ், அந்த மாதிரி ஒரு தனி கூட்டம் இருக்குது. அவங்க யாரும் கேட்கல அதை. அப்போ நம்ம சரியாக பண்ணலையோ. சில பேர் கேட்டுட்டு, என்ன திஷா நீ மொக்கை போட்டுட்ருக்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. பட் எனக்கு அது பிடிச்சிருக்கு, நான் அதை செய்கிறேன். அதை ஒரு 500 1000 பேர் தொடர்ச்சியாக கேட்டுக்கிட்டும் இருந்திருக்காங்க. அந்த 500 1000 பேருக்காக நான் தொடர்ச்சியாக இதில் இயங்கியிருக்கணும். அவங்க தான் அந்த பூனைக்குட்டி. நம்ம லைஃப்பில் இது மாதிரியான பூனைக்குட்டி நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அவங்க ரொம்ப ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நம்மளை. நம்ம எது செஞ்சாலும் அவங்க பாராட்டுவாங்க. அவங்களுக்காக நம்ம தொடர்ச்சியாக விடாப்பிடியாக இயங்கிக்கிட்டே இருக்கணும். ஆனால் நம்ம பெரும்பாலான நேரத்தில் நம்மளை யாருக்கெல்லாம் பிடிக்காதோ, யாரெல்லாம் நம்மளை பாராட்ட மாட்டாங்களோ அவங்க பாராட்டுக்கு இயங்குவோம். அவங்க தான் நம்மளை பாராட்டிடணும், அவங்கள எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணிடணும் அப்படின்னு. அப்படிலாம் இல்லை. நம்ம முக்கியமாக நமக்கு பிடிச்சமானவங்களுக்காக இயங்கி பார்க்கலாம் அப்படின்னு எனக்கும் தோணுச்சு. எனக்கு அந்த ஃபோட்டோ திரும்ப திரும்ப சொல்கிற விஷயம் அதுதான். ஒரே ஒரு ஆடியன்ஸ் இருந்தால் போதும். இப்போ இந்த பாட்காஸ்ட்டை ஒரே ஒருத்தர் கேட்டால் போதும். அந்த ஒரே ஒருத்தருக்காக தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த ஒருத்தரோடு எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு தொடர்பு இருக்குது. அந்த ஒருத்தர் யாராக வேணாலும் இருக்கலாம்.
அவர் எங்கே வேணாலும் இருக்கலாம், அவரை தன்னை வெளிப்படுத்திக்கலாம், ஒரு லைக்ஸ் போடலாம், கமெண்ட் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அந்த ஒரே ஒருத்தருக்காக மட்டும்தான் நான் இந்த பாட்காஸ்ட்டை ஆரம்பிச்சிருக்கேன். அந்த ஒரே ஒருத்தருக்காக மட்டும்தான் நான் தினமும் பேசலான்னு இருக்கேன். அந்த ஒரே ஒரு லிசனர்னு வச்சுக்கலாமா, இல்லை வாசகர் கிடையாது, நேயர்னு வச்சுக்கலாம். அந்த ஒரே ஒரு நேயருக்காகத்தான் இந்த பாட்காஸ்ட்டை நான் திரும்பவும் தொடங்கியிருக்கேன். அந்த பூனைக்குட்டி இருக்கு இல்லையா, அப்படிப்பட்டவர் தான் அந்த நேயர். எனக்கு அவ்வளோ நெருக்கமான ஒரு அன்பு, ஒரு நெருக்கமான ஒரு தொடர்பு அவரோட எனக்கு இருக்குது. நான் அவருக்காக தினம் அந்த புல்லாங்குழலை வாசிக்க தயாராக இருக்கேன். அந்த உணர்வு வந்ததுக்கு பிறகு நான் முடிவு பண்ணிட்டேன், நம்ம ஒரு பாட்காஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு. ஆனால் பாட்காஸ்ட் ஸ்டார்ட் பண்ணணும் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் என்ன பேச போகிறோம், எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. உண்மையில் நம்மக்கிட்ட சொல்ல நிறைய அனுபவங்கள் இருக்குது, நிறைய கருத்துக்கள் இருக்குது. இது எல்லோரும் கேட்டே ஆகணும், இதில் நிறைய ஜிகினாலாம் வச்சு மியூசிக்கெல்லாம் போட்டு அப்படி இப்படி பண்ணணும் அப்படிலாம் ஃபஸ்ட்டு எனக்கு என்னமோ தோணுச்சு. ஆனால் உண்மையில் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட் டு ஃப்ரெண்ட் டாக் மாதிரி ஒரு பாட்காஸ்ட் இருந்தால் எப்படி இருக்கும். நான் இன்றைக்கி ஒரு புத்தகத்தை படித்தேன், நான் இன்றைக்கி ஒரு பாட்டு கேட்டேன், நான் இன்றைக்கி ஒரு படம் பார்த்தேன், நான் இன்றைக்கி ஒரு இடத்துக்கு போனேன், ஒரு மனுஷனை சந்தித்தேன், ஒரு உணவு சாப்பிட்டேன் அப்படிங்கிற இந்த பகிர்தல், அதுதான் ஒரு நல்ல பாட்காஸ்ட்டோட நோக்கமாக இருக்கணும்னு எனக்கு தோணுச்சு. அது தப்பாகவும் இருக்கலாம், சரியாகவும் இருக்கலாம். ஆனால் என் மனசுக்கு ஒரு பாட்காஸ்ட் ஒரு நண்பனோட பகிர்வு போல் தினமும் நீங்கள் கேட்டால் உங்களுக்கு ஒரு திருப்தியாக, ஒரு நண்பனோட உரையாடின ஒரு திருப்தி அதில் கிடச்சிதுன்னா போதும், அவ்வளோதான். இதை கோடிக்கணக்கான பேர் கேட்க போகிறாங்க, இதுக்கு நம்ம பயங்கரமாக மார்க்கெட்டிங் பண்ணோம் அப்படியெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஒரு சிம்பிள் பாட்காஸ்ட் நான் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ அதுக்கான முதல் எபிசோடு தான் இது. இந்த எபிசோடில் நம்ம அந்த பூனையும் அந்த சிறுவனும் போல் ஒரு சின்ன அறிமுகத்தை தான் உங்களோட நான் செஞ்சுக்கணுன்னு விரும்புகிறேன். ஏன்னா நான் வாழ்க்கை ஃபுல்லாகவே எப்போவுமே யாராவது ஒருத்தர் நம்மளை பாராட்டிடணும் அப்படின்னு நினச்சிட்டே இருக்கோம். ஆனால் நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க நம்மளை பாராட்டிக்கிட்டே இருப்பாங்க, அவங்கள நம்ம கண்டுக்கவே மாட்டோம். அதை பற்றி தான் இன்றைக்கி பேசணுன்னு நான் நினச்சேன். ஏன் அப்படின்னா, பெரும்பாலான நேரத்தில் நம்ம எங்கேயோ ஏதோ ரொம்ப தொலைவில் இருக்கிறவங்களோட அன்புக்காக தான் ஏங்குவோம். எங்கே அன்பு கிடைக்கலையோ அங்கே தான் அதை பற்றி தான் கவலைப்படுவோம். அதாவது ஃபேஸ்புக்கில் ஒரு 500 லைக்ஸ் வந்திருக்கும் நமக்கு, ஆனால் யாரோ ஒருத்தன் லைக் பண்ணியிருக்க மாட்டான். ஏன் அவன் நம்மளுக்கு லைக் பண்ணல அப்படின்னு நமக்கு தோணிக்கிட்டே இருக்கும். 500 பேர் லைக் பண்ணியிருக்கான்ல, அந்த சந்தோஷத்தை நம்ம முழுமையாக அனுபவிக்கணும். ரொம்ப சூப்பர், நம்ம எழுதியிருக்கோம், 500 பேர் லைக் பண்ணியிருக்கான், 1000 பேர் லைக் பண்ணியிருக்காங்க, 10 பேர் லைக் பண்ணியிருக்கான், 2 பேர் லைக் பண்ணியிருக்கான், ஒரே ஒருத்தன் லைக் பண்ணியிருக்கான். அந்த ஒருத்தன் ஏதோ ஒரு வகையில் நம்மளை ரசித்து தானே லைக் பண்ணியிருக்கான். அதுக்கு நமக்கு ஒரு கிராட்டிடியூட் இருக்கணும்ல. நம்ம பெரும்பாலான நேரத்தில் இந்த நம்பர் சிக்கலில் தான் இப்போல்லாம் மாட்டிக்கிறோம். ஏன் அப்படின்னா, சமூக வலைத்தளங்கள் தொடர்ச்சியாக நம்ம மேலே இந்த நம்பர்களை திணிச்சிக்கிட்டே இருக்குது, நம்பர்களை கொட்டிக்கிட்டே இருக்குது. நீங்கள் நம்ம எல்லாருமே இப்போல்லாம் ஒரு நம்பர் பின்னாடி ஓடுறோம். நம்பர் தான் வேலிடேஷனுக்கான பாயிண்ட்டாக மாறிடுச்சு. நிறைய நம்பர் கிடச்சா அவங்க ரொம்ப ஃபேமஸ்ஸு, அவங்க ரொம்ப நல்லவங்க, அழகானவங்க, திறமையானவங்க, படித்தவங்க அப்படிங்கிற எண்ணமும், குறைந்த லைக்ஸ், குறைந்த நம்பர்ஸ், இப்போ வியூஸ் இருக்குது, இப்போ யூடியூப்னால் வியூஸ் இருக்குது, கம்மி வியூஸ் இருந்துச்சுன்னா அவங்க பிரபலம் இல்லாதவங்க, திறமை இல்லாதவங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. ஆனால் திறமைக்கும் இந்த எண்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஏன்னா இன்றைக்கி இந்த எல்லா சமூக வலைதளங்களும் பார்த்தோம்னா அல்காரிதம்ஸால் இயங்கக்கூடியதாக இருக்குது. அல்காரிதம்ஸ் எப்படி நமக்கு எதை சஜஸ்ட் பண்ணுது அப்படின்னா, நம்மளுடைய பாஸ்ட்டு, நம்மளுடைய இந்த இன்டர்நெட் ஹிஸ்ட்ரி வச்சு அதுவாகவே நமக்கு இதுதான் பிடிக்கும் அப்படின்னு ஒன்று சஜஸ்ட் பண்ணுது. ஸோ அது சஜஸ்ட் பண்ணுறத நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த அடிப்படையில் தான் ஒருத்தருக்கு வியூஸோ, லைக்ஸோ, ஹார்ட்ஸோ எல்லாமே கிடைக்குது. அப்போது
நம்ம இந்த மாதிரியான எண்களுக்கு பின்னாடி போய் அதை நினச்சி ஏமாந்துட்டு இருக்கிற ஒரு காலத்தில் இருக்கும்போது நம்ம சுய மதிப்பீடு பண்ணிக்கிறோம் இல்லையா? செல்ஃப் வேலிடேஷன்ன்றது வந்து அந்த நம்பர்களோட அடிப்படையில் தான் நம்ம பெரும்பாலும் பண்ணுற மாதிரி ஆகுது. நான் வந்து நிறைய இந்த நம்பர் வச்சுருக்கேன், எனக்கு வந்து நிறைய லைக்ஸ் வருது, அப்படி அதனால நான் வந்து திறமையான ஆள். அதே சமயம் எனக்கு கம்மியாக லைக்ஸ் வருது, அதனால் எனக்கு திறமை இல்லை, நான் வந்து சரியில்லை, அழகு இல்லை, நான் வந்து அறிவான ஆள் இல்லை, எனக்கு கவிதை எழுத வரல, கதை எழுத வரல, எனக்கு வந்து வீடியோ போட வரல, எனக்கு பேச தெரியல அப்படின்னு. உண்மையில் இந்த நம்பர்களுக்கும் இந்த அழகோ அறிவோ திறமையோ எதுக்குமே தொடர்பு கிடையாது. அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கும்போது நம்ம இன்னும் கூட பெட்டராக செயல்பட ஆரம்பிப்போம். அது ரொம்ப அவசியமாக இருக்குது இன்றைக்கி சூழலில். இந்த நம்பர்களுக்கு பின்னாடி ஓடாமல் இருக்கிறது அப்படிங்கிறது, அந்த சிறிய எண்களுக்கு வந்து ஒரு மதிப்பு இல்லாமல் போகிறது அப்படிங்கிறதும் அதிகமாக இருக்குது. சின்ன நம்பர், இப்போது 5 லைக் வாங்குகிற ஒருத்தன் வந்து அந்த 5 லைக் போட்டிருக்கான்ல ஒருத்தன், அந்த 5 பேருக்கு வந்து மதிப்பு கொடுக்கறது கிடையாது. நமக்கு 5 லட்சத்துக்கு தான் மதிப்பு கொடுக்குறோம். இதை வெறும் நம்பர்களாக பார்க்க ஆரம்பிச்சிடுறோம். இது மனுஷங்க. 5 பேர் நம்மளை இதை படிச்சிருக்கான், 5 பேர் நம்மளோட வீடியோ பார்த்துருக்கான், 5 பேர் நம்மளை வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நிஜ மனுஷங்க இல்லையா? அவங்க ஏதோ ஒரு வகையில் நம்ம மேலே ஈர்க்கப்பட்டு அது ஏதோ ஒன்று செய்யும்போது நம்ம அதுக்கு உண்மையான மதிப்பு கொடுக்குறோமா அப்படின்னா எனக்கு தெரியல. அப்போது இப்படிப்பட்ட காலத்தில் நம்பர்களாக மனுஷங்களை வந்து வெறும் எண்களாக பார்க்கக்கூடிய இந்த ஒரு காலத்தில் மனுஷங்களை நம்ம மனுஷங்களாக பார்க்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது என்னோடய எண்ணம். அதுக்கு நம்ம ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியிருக்கு. நானுமே அந்த பிரச்சனையில் தான் இருக்கேன். ஏன்னா எனக்குமே ஏதாவது ஒன்று எழுதுவேன், அதை வந்து இப்போ விபாசனா பற்றி நான் ஒரு தொடர் எழுதிக்கிட்டு இருக்கேன் ஃபேஸ்புக்கில். அப்போது நார்மலாக வர லைக்ஸை விட அதுக்கு ரொம்ப குறைவாக தான் வருது. நார்மலாக நான் ஒரு பதிவு, ஒரு போஸ்ட் எழுதுனா, ஒரு கட்டுரை எழுதுனேன்னா அதுக்கு ஒரு 500 லைக்ஸ் வரும், 350, 1000 லைக்ஸ் வரும். ஆனால் இதுக்கு வந்து வெறும் 50, 100 அந்த ரேஞ்சு தான் வருது. உடனே எனக்கு தொந்தரவாகுது மனசு. யாருமே படிக்கிறது இல்லையோ, யாருக்குமே இது பிடிக்கிறது இல்லையோ அப்படின்னு. ஆனால் ஒரு 50 பேருக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு, தொடர்ச்சியாக அதை வாசிக்கிறாங்க. ஒரு 100 பேருக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு, அவங்க தொடர்ச்சியாக அதை வாசிக்கிறாங்க. அவங்களுக்காக தான் நான் அதை தொடர்ச்சியாக எழுதணும். அவங்களுக்காக நான் வந்து இன்னும் அதுக்கு அதிகமாக எஃபர்ட் போட்டு அதை இன்னும் அழகான ஒரு படைப்பாக அவங்களுக்கு வழங்கணும். ஆனால் நான் அதை பண்ணாமல் எதிர்ப்புறமாக ஓட ஆரம்பிக்கிறேன். ஏன் யாருமே லைக் பண்ணல, ஏன் இதுக்கு வந்து குறைவான நம்பர்ஸ் வருதுன்னு. நம்பர் இல்லை, மனிதர்கள் வந்து பின்தொடர மனிதர்கள் இருக்காங்க. ஒரு 10 பேர் இருக்கான், 50 பேர் இருக்கான், 30 பேர் இருக்கான், அவங்க போதும் எனக்கு. அந்த எண்களுக்கு பின்னாடி ஓடாமல் படைப்புகளுக்கு பின்னாடி ஓடணும், அந்த மனிதர்களுக்கு பின்னாடி ஓடணும். குறைவான மனிதர்களாக இருந்தாலும், ஒருத்தர் 2 பேராக இருந்தாலும் அவங்க பின்னாடி ஓடணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த பாட்காஸ்ட்டுமே அப்படி தான். இதை வந்து 2 பேரோ 3 பேரோ 4 பேரோ ஒருத்தரோ எத்தனை பேர் கேட்டாலும் அதை பற்றி எனக்கு நான் அலட்டிக்க போகிறது இல்லை. இதை எத்தனை பேர் கேட்குறாங்களோ அவங்களுக்காக நான் தினமும் பேசலான்னு இருக்கேன். அந்த ஒரே ஒருத்தர் கேட்டால் கூட போதும். யாரோ ஒருத்தர் தினமும் காலையிலேருந்து நான் என்ன சொல்லியிருக்கேன்னு கேட்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அது கூட எனக்கு போதும். ஏன்னா எனக்கு வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். ஒரு விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். இது எப்படி போகும், என்ன பண்ண போகிறேன், என்ன பேச போகிறேன், எதுவுமே எனக்கு தெரியாது. தினமும் ரேண்டமாக உங்களோட தினமும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் தினமும் இந்த பாட்காஸ்ட் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மேபி இதை நீங்கள் நைட்டில் கூட கேட்கலாம், இல்லை காலையில் கூட கேட்கலாம். பட் கேளுங்க, உங்களுடைய கருத்துக்களை என்னோட பகிர்ந்துக்கிட்டு தொடர்ச்சியாக என்னை ஊக்கப்படுத்துங்க. அந்த ஒருத்தர் ஊக்கப்படுத்தினா கூட எனக்கு போதும். அவங்களுக்காக நான் தொடர்ச்சியாக இயங்கிக்கிட்டே இருப்பேன். எனக்கு அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு தோணுது. மற்றபடி இது அன்கட். நான் வந்து இந்த பாட்காஸ்ட்டை முழுமையாக அன்கட்டாக எந்த எடிட்டிங்கும் இல்லாமல் அப்படியே தூக்கி போடலாம் அப்படின்னு தான் நினச்சிருக்கேன். ஏன்னா பொதுவாக முன்னாடி பண்ண பாட்காஸ்ட்டாக இருக்கட்டும், இப்போ பண்ணுற வீடியோஸாக இருக்கட்டும், நடுவில் வர்ற சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறது எல்லாத்தையும் தூக்கிடுவேன். நான் தூக்கிட்டு ஒரு பர்ஃபெக்ட் வடிவத்தில் தான் அதை கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பேன். ஆனால் இந்த முறை பர்ஃபெக்ட் வடிவம்லாம் கிடையாது.
இது எப்படி இருக்கோ அப்படியே கொடுக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா இந்த இம்பர்ஃபெக்ஷனுக்கும் ஒரு அழகு இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது ஒரு இம்பர்ஃபெக்டான ஒரு பாட்காஸ்ட்டாக இருக்கும். ஸோ சம் ரேண்டம் தாட்ஸ் இன்றைக்கி உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். மேபி நாளைக்கு இன்னும் வேறு வித்தியாசமான இல்லை வித்தியாசமே இல்லாத ஒரு ஃப்ளாட்டான ஒரு தாட்ஸை கூட நான் பேசக்கூடும். ஸோ தினமும் பேசலாம், எதை பற்றி வேணாலும் பேசலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கேளுங்க, பிடிக்கலைன்னா ஏன் பிடிக்கலன்றது எனக்கு சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு அது ரொம்ப முக்கியம்னு தோணுது. பிகாஸ் நம்ம கிரிட்டிசிசத்தையும் ரொம்ப சந்தோஷமாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா அதை பற்றியும் நான் பேசணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து கிரிட்டிசிசத்தை ஏற்றுக்கக்கூடிய மனநிலை நமக்கு யாருக்குமே இல்லை. எல்லோரும் நம்மளை பாராட்டணும் அப்படிங்கிறத தான் நம்ம எதிர்பார்க்குறோம், எல்லோரும் லைக் பண்ணணுன்னு. ஏன்னா சோஷியல் மீடியாவில் பார்த்திங்கன்னா டிஸ்லைக் பட்டன் அப்படின்றது இருக்காது. ட்விட்டரோ ஃபேஸ்புக்கோ யூடியூப்பில் இருக்கும், ஆனால் மற்ற சோஷியல் மீடியாவில் டிஸ்லைக் பட்டன் இருக்காது. ஏன்னா டிஸ்லைக்கை யாரும் விரும்புறதில்ல. அதிகமான டிஸ்லைக் வந்துச்சுன்னா நம்ம அந்த பக்கம் போக மாட்டோம், ஃபேஸ்புக்கோ ட்விட்டரோ. அதனாலேயே டிஸ்லைக் பட்டன் இல்லாமல் அவங்கள மெயின்டைன் பண்ணுறாங்க. எப்போ யோசிச்சிருக்கீங்களா ஏன் வந்து ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர்லலாம் டிஸ்லைக் பட்டன் இல்லைன்னு? அதுக்கு முக்கியமான காரணம் டிஸ்லைக் பட்டன் இருந்தால் அங்கே போக மாட்டோம். நம்ம நிறைய டிஸ்லைக் வந்துச்சுன்னா நம்மளால் அதை பார்க்க முடியாது, நம்ம ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடும். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் அவங்க டிஸ்லைக் பட்டன்ஸ் வைக்கிறது இல்லை. நானுமே முன்னாடிலாம் அந்த கிரிட்டிசிசத்தை அப்படி தான் எடுத்துக்கிட்டேன். என்ன இவன் என்ன பெரிய பிடிங்கி நம்மக்கிட்ட என்ன வேணாலும் சொல்லுவானா அப்படின்னு. அப்படிலாம் இல்லை. கிரிட்டிக்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டண்ட். அவங்க வந்து நம்மளை ஏதோ ஒரு வகையில் இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆகணும், இன்னும் கொஞ்சம் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு விஷயத்தை முன் வைக்கிறாங்கன்னு நான் ஏற்றுக்க ஆரம்பிக்கும்போது லேர்னிங் தொடங்குது. ஏன்னா நம்ம பெரும்பாலான இடத்துல ஒருத்தன் வந்து நம்மளை கிரிட்டிக் பண்ணிட்டானாலே அவனுடைய கிரிட்டிசிசத்துக்கு பின்னாடி ஏதோ ஒரு உள்ளர்த்தம் இருக்குது, அதனால தான் இவன் இந்த மாதிரி பண்ணுறான் அப்படின்லாம் நம்ம நினைப்போம். அப்படியெல்லாம் கிடையாது. எல்லா நேரத்துலையும் அந்த மாதிரி எல்லாம் உள்ளர்த்தம் வச்சுட்டு நம்மளை அழிக்கணும் அப்படின்லாம் யாரும் நினைக்க மாட்டாங்க. யாரோ ஒரு 99 100 பேரில் ஒருத்தர் அந்த மாதிரி நினைக்கலாம். 99 கிரிட்டிசிசம் வந்து நம்ம இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் சொல்லப்படுறது தான். ஸோ உங்களுடைய கிரிட்டிசிசம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு மீ. நீங்கள் எல்லோரும் என்கிட்ட எதை வேணாலும் பகிர்ந்துக்கலாம், எதை வேணாலும் சொல்லலாம். இது ஒரு முதல் பாட்காஸ்ட். ஸோ அடுத்த பாட்காஸ்ட்டில் இன்னும் நிறைய பேசலாம். ரேண்டம் தாட்ஸ், நம்ம என்ன வேணாலும் பேசலாம். உங்களோட உரையாட நினைக்கிறேன். நானே பேசிகிட்டு இருக்காமல் உங்களோட உரையாடணுன்னு ஆசைப்பட்றேன். நிறைய பேசலாம். இன்றைக்கி வந்து ஒரு கவிதை மட்டும் நான் சொல்லிவிட்டு முடிக்கிறேன். முகுந்த் நாகராஜன் அப்படின்னு ஒரு ரைட்டர் இருக்கார். அவருடைய கவிதைகள் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த கவிதை வந்து ஒரு கவிதை நான் நேற்று வாசித்தேன். ரொம்ப நல்ல கவிதை. அப்படியே ஒரு மாதிரி என்னை தொந்தரவு பண்ணிகிட்டே இருந்துச்சு. ஒரு சாதாரண ஒரு சின்ன விஷயந்தான் அது. அது எப்படி கவித்துவமாக ஒரு இறைத்தன்மை அடையுது அப்படிங்கிறது அதில் வெளிப்பட்டுச்சு. மயில் மாணிக்கம் அப்படிங்கிறது தான் இந்த கவிதையோட தலைப்பு. வீடு மாற்றிக்கொண்டு போகும் விஷயத்தை அக்கம் பக்கம் ஃப்ளாட்களில் சொல்லி விடைபெற்று கொண்டோம் முன்தினம். வீடு மாற்றிக்கொண்டு போகும் விஷயத்தை அக்கம் பக்கம் ஃப்ளாட்களில் சொல்லி விடைபெற்று கொண்டோம் முன்தினம். 105 இருக்கும் ஜான்வி, எங்கேயும் போகாதீங்க ஆண்டி, இங்கேயே இருந்துடுங்க என்றாள். மறுநாள் காலை பால்கனியில் படர்ந்திருந்த மயில் மாணிக்கம் கொடியில் ஒரு குட்டி பூ பூத்திருந்தது. வீட்டை காலி செய்ய வேண்டாம் என செல்லமாக வற்புறுத்தியபடி செந்நிறத்தில். இந்த கவிதை ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதை அவங்களோட ஷேர் பண்ணிக்கணுன்னு ஆசைப்பட்டேன். இன்னும் நிறைய ஷேர் பண்ணிப்பேன். இது இந்த மெட்ராஸ் மாங்க் அதிஷாவின் பாட்காஸ்ட். நாளைக்கு வேறு ஒரு ரேண்டம் தாட்டோட சந்திப்போம். தினமும் நிறைய பேசுவோம். நன்றி, வணக்கம்.